வணக்கம். அனைவருக்கும் ஷியாமலா நவராத்திரி 3ஆம் நாள் நல்வாழ்த்துக்கள். நகுலேஸ்வரி அப்படிங்கிற அம்பிகைக்கு தான் இன்னைக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்துல சிறப்பு பூஜை நடக்க இருக்கு. நகுலேஸ்வரி யார், பண்டாசுர வதத்துக்கு அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு டெரகோட்டா ஜுவல்லரி போட்டு மடப்புறம் காளி இவங்க மதுரைக்கு அருகாமையில இருக்கிறவங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. காளினா பயங்கரியா இருக்க மாட்டாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அது குதிரையோட பேக்ரவுண்டோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா ப்ரியாரிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க பூஜையை பார்க்கலாம். ஷியாமலா நவராத்திரியின் 3ஆம் நாள் பூஜை ஸ்ரீ நகுலேஸ்வரி தேவி என்கின்ற அம்பாளுக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நடந்திருக்கு. தேவி நகுலேஸ்வரி, நகுலி, வாகீஸ்வரின்னு அழைக்கப்படுறாங்க. ஸ்ரீ ராஜசியாமலாம்பிகையுடைய பிரத்யங்க வித்யாவாக இவங்க கருதப்படுறாங்க. பிரம்மாண்ட புராணத்தின்படி பண்டாசுர வதம் நிகழும் போது அசுரன் சர்ப்பினி மாயா அப்படிங்கிற ஒரு பாம்பு அனுப்புறான். அந்த பாம்பு பல கோடி பாம்புகளை உருவாக்கி சக்தி சேனையை தாக்குகிறது. அனைத்து தேவிகளும் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். தேவி லலிதாம்பிகை ஸ்ரீ நகுலேஸ்வரிய உருவாக்குறாங்க. ஸ்ரீ மாதாவுடைய தாடைகளிலிருந்து இந்த தேவி பிறக்கிறாங்க. பச்சை நிறத்தில் சங்கு, சக்கரம், கட்கா மற்றும் அபய முத்திரை ஆகியவற்றை பிடித்து கருடன் மீது ஏற்றப்படுறாங்க. கூர்மையான வைரம் பதித்த காது குண்டுகள் அணிந்தபடி பலவிதமான ஆபரணங்களை அணிந்து கொண்டு அவங்க பார்க்கறதுக்கு அழகுல மாதங்கி மாதிரியே இருக்காங்க. ஸ்ரீ தேவியுடைய கட்டளைப்படி கருடனோட போர்ல நுழையிறாங்க. அவங்களுடைய 32 வைரம் போன்ற பற்களால 32 கோடி முங்கூசுகளை உருவாக்குறாங்க. நகுல் அப்படின்னா முங்கூஸ் அப்படிங்கிற வகையான ஒரு மிருகத்தை அது குறிக்கிறது. அனைத்து முங்கூஸ்களும் போர்ல நுழைஞ்சு சர்ப்பினி மாயாக்களை கொன்று குவிக்கிறது. அதன் பிறகு நகுலிக்கும் சர்ப்பினி மாயாவுக்கும் நேரடியாக போர் நடக்குது. அங்கு சர்ப்பினி தன்னுடைய மாயையால தாக்குறாங்க. நகுலி அதை முறியடிக்கிறாங்க. ஞான சக்தியோடு கருடாஸ்திரத்தை பிரயோகித்து சர்ப்பினியை கொன்று அந்த போர்ல வெற்றி பெறுறாங்க. ஸ்ரீ மகாராஜ்ஞி, மந்திரினி, தண்டினி ஆகியோரால நகுலி போற்றப்படுறாங்க. மந்திரினியோடைய பிரத்யங்க தேவியாக நியமிக்கவும் படுறாங்க. தவறான வழியில சாதகத்துல ஈடுபடக்கூடியவர்களுடைய மாயைகளையும் குழப்பங்களையும் நீக்கி அவங்கள தெளிவான பாதைக்கு கொண்டு போறது நகுலியுடைய மிக அற்புதமான கடாட்சமா விளங்குது. நகுலி சரஸ்வதி, நகுலி வாகீஸ்வரின்னு இவங்க அழைக்கப்படுறாங்க. நன்றி.